இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் தெரியுதா? நாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பஞ்சு மிட்டாய் வந்து கையில் வாட்சி மாதிரி சுற்றி கொடுப்பாங்கல்ல, அதை கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து இப்போ தான் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்க்குறேன். அந்த பொம்மை வந்து அடித்து அந்த பஞ்சு அந்த மிட்டாய் இருக்குல்ல, அதை கையில் வாட்சி மாதிரி கட்டுவாங்க. அதை ரொம்ப வருஷம் கழித்து இப்போ நான் பார்க்குறேன். அதை உங்களுக்காகவும் நான் காமிக்கிறேன். நண்பர்களை 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த கையில கட்டுற வாட்சி மிட்டாய் இருக்குல்ல, அதை பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயில. இன்ட்ரெஸ்டிங்காக கைத்தட்டி சவுண்ட் போது அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே இந்த பொம்மையை பார்த்து ஆசையில் ஓடி வரும். பொம்மை மிட்டாய் இன்னைக்கு சிறுகுழந்தாள் தான் சரி, இந்த மிட்டாயை மட்டும் வாங்கிட்டு அந்த அறிவில் இருக்குது. காரணம் இந்த மிட்டாயில் கசலிஸ்ட்டு அதான் வெட்டிக்கடையிலும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. இது வந்து வெட்டிக்கடையில் வந்து இந்த மிட்டாய் கிடைக்காது. கம்பில் வச்சு இந்த மூஞ்சில் வச்சு சுட்டு கொண்டாங்க. தாத்தா முப்பாட காலத்தில் இது விற்றுட்டு நாங்கள் விற்கிறது 3வது தலைமுறை. ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 3வது தலைமுறை. பிள்ளைகள் என்ன கேட்க செஞ்சு கொடுப்போம். மயில் கேட்கும், தேல் கேட்கும், பாம்பு கேட்கும், தேல் கேட்கும், எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அது பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். தேல் மாதிரி இருக்குது, அது என்ன நம்ம செஞ்சு கொடுத்து அப்படி ஒரு இதாகவே இருக்கும். அதை பார்த்தோன்னே பிள்ளைகள் ஆசைப்பட்டு ஓடி வரும். இந்த மிட்டாயை மட்டும் எங்கே பார்த்தாலும் பிள்ளைகள் ஓடி வரும். அதை வாங்காமல் போவாங்க. அந்த ஆசையாக பிள்ளைகள். இதை பற்றி சொன்னீங்க. இந்த பொம்மை கைத்தட்டினா சவுண்டு. அப்போ இந்த பொம்மை தட்டும்போது பொம்மை மிட்டாயை அவங்க கூப்பிடுது திருப்பி பார்ப்பாங்க. அந்த கைத்தட்டுக்காண்டி அந்த மிட்டாயை அவங்க பார்த்துட்டு அழகாக இருக்கிற பொம்மை ஏன்னா எனக்கு ஒரு வாட்சி கட்டுங்கண்ணா, எனக்கு ஒரு மயில் செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்டவர் வருவாங்க. ஏன் பெரிய ஆளை கட்டுவாங்க. 85 பாட்டி கட்டுது. அந்த காலத்தில் இதுதான் ஃபேமஸு. நம்மளாம் 5 ஸ்டாரு 3 ஸ்டாரு 7 ஸ்டார் சாப்பிட்டுட்டே கிடையாது. திருவிழா வந்து அந்த பொம்மையை பார்த்து நானே ஓடி வரேன். 85 வயசான பாட்டி அந்த மிட்டாய் சாப்பிடுவேன். அவ்வளோக்குள்ள முக்கியமான மிட்டாய். நண்பர்களே, நானே சின்ன பிள்ளையில வந்து ஸ்கூலுக்கு படிக்க போகும்போது 5வது 6வது படிக்க போகும்போது நிறைய பேர் இந்த மாதிரி வித்துக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷமா வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாயில் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியல. இப்போ இவர் அண்ணன் சொன்ன மாதிரி 5 ஸ்டாரு கேட்பரிஸ் அந்த மாதிரி நிறையா சாக்லேட்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு முட்டாயில் இது வந்து நம்ம கை முறையில் தயாரிக்கப்படுறது. ரொம்ப சுத்தமான சுகாதார முறையில் கையிலே வந்து இவங்களே ஓனாக வந்து தயார் பண்ணுறது. இது உடம்புக்கு கெடுதலாம் கிடையாது. இயற்கையாக வந்து நம்ம என்ன வந்து சேர்க்கிறோமோ அதை செய்கிறது தான். தனிச்சீனியில் செய்கிறது கலப்படம் எதுவுமே கிடையாது. அப்படி சாப்பிடணும். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வாட்சி கட்டியிருக்காங்க, இங்கே மீசையில் போட்டிருக்காங்க. ஒரு 2 ரூபா 1 ரூபா 50 காசு கொடுத்துலாம் நான் சாப்பிட்டு போயிருக்கேன். இப்போ எவ்வளோ 2 ரூபா? அப்போ காலகட்டத்தில் தாத்தா காலத்தில் 1 ரூபா 2 ரூபா அப்பா காலத்தில் எங்கள் காலத்தில் 20 ரூபா ஆச்சி மோதிரம் மீசை 5 ரூபா போடுவோம். கையிலுக்கு 30 ரூபா வாங்குவோம். யானை செய்வோம், யானைக்கு 40 ரூபா வாங்குவோம். கையிலுக்கு 50 ரூபா. ஒரு நாளைக்கு வியாபாரம் எப்படி ஆகுது? ஒரு நாளைக்கு உங்களை பொறுத்தளவுக்கு 1000 ரூபா 500 ரூபாய்க்கு ஓடுது. 1000 ரூபாய் ஓடுது பாருங்க நண்பர்களே. செம பிஸ்னஸ். நாம கூட சாதாரண இடம் போட்டுக்கிட்டு தான். ஆனால் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஆண்ட புண்ணியத்தில் நம்ம திருச்செந்தூர் முருகன் பெருமாள் புண்ணியத்தில் 1500 ரூபாய்க்கு வியாபாரம் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சொந்த பிஸ்னஸ். நம்ம எவன்கிட்ட போய் கையை கட்டி நிற்காம ஒரு சொந்தமாக வந்து கொஞ்சம் உழைச்சா கூட ஒரு 1500 ரூபா சம்பாதிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு அருமையான சொந்த பிஸ்னஸ். இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து நான் அடிக்கடி சொல்கிற வந்து சொந்தமாக தொழில் பண்ணுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இவர் வந்து சுய உழைப்புல ஒரு நாளைக்கு 1500 ரூபா சொந்தமாக யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. கஸ்டமர் தான் இவங்களுக்கு முதலாளி. சிறப்பாக ஒரு பேட்டி கொடுத்தாரு. அண்ணன் பேர் மாரியப்பன். அண்ணன் மாரியப்பன் திருச்செந்தூர். அவருக்கு நம்ம தஞ்சை போன்ற யூடியூப் சேனல் சார்பாக ஒரு நன்றிகளை வந்து நம்ம தெரிவிச்சுப்போம். நன்றிகள். பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஒரு 25 வருஷம் கழிச்சு இங்கே பாருங்க, அதே முட்டையை வந்து இப்போ நான் சாப்பிட்றேன். அவர் கொடுத்துருக்காரு. இது காசு வாங்கல, இலவசமாக கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி 20 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். அதே டேஸ்ட்டு. நான் சின்ன பிள்ளையா ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒரு முட்டாயை சாப்பிட்டோனோ, பிசு பிசுப்பா ஜவு மிட்டாய் மாதிரி ஒரு இனிப்பு, ரொம்ப இனிப்பு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அருமையான முட்டாயை வந்து நம்ம சாப்பிட்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சவுண்டு. இந்த மாதிரி இந்த சவுண்டு அடிக்குது பார்த்தீங்களா, அந்த பொம்மை அடிக்கணும். இதை வாழ்க்கையில் மறக்க முடியாதுல்ல. கமெண்ட்டில் வந்து இதெல்லாம் யார் வந்து சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி முட்டையெல்லாம் யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் பதில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. 25 வருஷம் கழிச்சு ஒரு முட்டாய். இங்கே பாருங்க, மயில் செஞ்சிட்டு இருக்காரு. அதான் பார்க்கணும். இப்போ அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க மயில் சூப்பராக அது ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு கலை தான். இந்த கலை வந்து அழியவே கூடாது. தொடர்ந்து வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அழகாக மயில் பாருங்க. பாருங்க கையிலேயே
ஒரு முட்டாயில் மயில் பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பி. இப்போ காரில் வர்ற அத்தனை பேர் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸ் இது. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காரு பைக்கில் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வரலாம். அதுக்கான நுழைவு வாயிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அண்ட் கடத்தரவு இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே வரிசையாக பார்ப்போம். இந்த ஏரியாவில் வந்து நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு, நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் காஃபி, டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான ஏரியாக்கள் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆவின் பாலகம் இருக்குது. இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அத்தனை பேருமே வந்து இந்த ஆவின் பாலகத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஹோட்டல் அசோக் பவன், இது வந்து மத்தியான சாப்பாடு வந்து 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலில். கொஞ்சம் நம்ம சென்னையில் வந்து நம்ம A2B வசந்த பவன் இருக்குல்ல, ஆரிய பவன், அந்த மாதிரி ஒரு ஹோட்டலாக இருக்குது. ஒரு 120 ரூபாய்க்கு நல்ல ஒரு மதிய சாப்பாடு அன்லிமிட்டடில் நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து அந்த எல்லா ஹோட்டல்ஸுமே இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஹோட்டல் காவேரி. இதுதான் ஹோட்டல் காவேரி. நான் மதிய சாப்பாடு வந்து இங்கே தான் சாப்பிட்டேன். இங்கே வந்து ஒரு 120 ரூபாய்க்கு வந்து ஒரு அருமையான ஒரு மதிய சாப்பாடு கொடுத்தாங்க. அன்லிமிட்டடில் வந்து ஒரு அழகான ஒரு மத்தியான சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டேன். 120 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். உள்ளுக்குள்ளே போய் அந்த ஹோட்டலை நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த ஹோட்டலில் தான் நான் வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்டேன். நல்ல குவாலிட்டியான ஒரு சாப்பாடு வந்து இந்த ஹோட்டலில் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் டீசெண்டாக, கொஞ்சம் ஜென்யூனாக அந்த ஹோட்டல் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த ஹோட்டலில் சேர்த்த ஜூஸ் கடை இது. இங்கேயும் ரீசனபிளான ரேட்டில் வந்து ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஹோட்டல் காவேரி. நண்பர்களே, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இங்கே பாருங்கள், பக்தர்கள் எல்லாரையும் பார்க்குறோம். இவங்க எல்லாருமே வந்து எந்த ஊரில் வரீங்க? சேலத்தில் வந்திருக்காங்க. சேலத்துலேருந்து இப்போ வந்து நேராக சபரிமலை கோயிலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் மத்தியானம் காவேரி ஹோட்டலாக சாப்பிட்டோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. என் பேர் பிரபாகரன். கிட்டக்க வாங்க. பிரபாகரன், நான் சேலத்துக்கு வரேன். மத்தியானம் எங்கே சாப்பிட்டீங்க? மத்தியானம் வந்துட்டு கன்னியாகுமரி. நான் இங்கே இந்த ஹோட்டல் காவேரியில் சாப்பிட்டேன். 120 ரூபாய்க்கு சூப்பரான தரமான சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா இருக்குது. யார் திருச்செந்தூர் வந்தாலும் இந்த காவேரி ஹோட்டலில் வந்து 120 ரூபா காசை கொடுத்தீங்கன்னாக்க தரமான A2Bயில் சாப்பிட்றீங்கல்ல, அடையார் ஆனந்த பவன் A2B இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தரமான சாப்பாடை வந்து இந்த ஹோட்டல் காவேரியில் கொடுக்குறாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வந்து இங்கே நீங்கள் சாப்பிட்டீங்க. நல்லா இருக்குது. இப்போ சேலத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கொடைகளுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுங்க. உங்கள் பேர்? ரஞ்சித். ஓகே. அரவிந்த். உங்கள் பேர்? ஓகே. இப்போ இங்கேருந்து திருச்செந்தூர் அடுத்து எங்கே? திருப்பரங்குன்றம். பாருங்க, ஐயப்பன் மலைக்கு வந்து மாலையை போட்டு அப்படி சூப்பராக ஒரு டூரு, அப்படி ஜாலியாக ஒரு டூர் அடிச்சுட்டு எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இவங்களோட பயனை வந்து வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில்ல. நன்றி, வணக்கம். இது எல்லாமே மஸ்கோத் அல்வா. நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து ஒரிஜினலாக மஸ்கோத் அல்வா வாங்கினாக்க நிறைய கடைகளில் வச்சுருக்காங்க. இங்கே பாரு, இது கருப்பட்டி, பனங்கல்கண்டு. இங்கே பாருங்க, மஸ்கோத் அல்வா வந்து ரொம்ப ஒரிஜினாலிட்டி அந்த திருச்செந்தூரில் வந்து எல்லா ஷாப்லையுமே கிடைக்குது. இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது பாருங்கள். 50 ரூபா பாக்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா இருக்குது அந்த ஷாப்பில். இது வந்து இந்த காரில் வர்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் இது. இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடை பேர் வந்து
ஏமா அந்த கடை பேர் என்னம்மா? திருச்செந்தூர். இங்கேமா திருச்செந்தூர் டிராவல்ஸ் அப்படின்னு இந்த கடை பேர் இருக்குது. இந்த கடையில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க. நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. சிப்ஸ் எல்லாம் ஒரிஜினல். அங்கே பாருங்கள், சிப்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினலாகவே இருக்குது. நேந்திரங்காய் சிப்ஸ்லாம் அங்கே பாருங்கள், ஒரிஜினலாக கொடுக்குறாங்க. இவங்க தான் அந்த கடையோட ஓனர்ஸ். பார்த்துக்கோங்க. நான் வந்து தமிழ் காவேரி ஹோட்டலில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இதை எல்லாருமே வந்து திருச்செந்தூர் வந்தாக்க இந்த கடையை வந்து யூஸ் பண்ணிங்க. இவங்க 3 பேர் தான் இங்கே யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. இவங்களை பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. திருச்செந்தூர் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தஞ்சை ஊரில் யூடியூப் சேனல் சார்பாக இந்த உதயம் காப்பி இந்த கடையை பார்த்துக்கோங்க. திருச்செந்தூரில் இந்த உதயம் காப்பி தான் 120 கறவை மாடை வச்சு பாலை கறந்து ஒரிஜினாலிட்டியை வந்து இவங்க காப்பி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நானும் திருச்செந்தூர் வந்ததுலேருந்து நிறைய இடத்துல வந்து ஒரு நல்ல காஃபி சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு எந்த இடமே திருப்தியாக இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் கறவை மாட்டிலேருந்து கறந்த பாலை வச்சு இவங்க காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த காஃபி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபி பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரியே வந்து ஒரு தரமான காஃபியை இந்த திருச்செந்தூரில் வந்து உதயம் காஃபிங்கிற இந்த காஃபி ஷாப்லேருந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ சார் காஃபி இது? 20 ரூபா. 20 ரூபாய்க்கு இந்த காஃபி கொடுக்குறாங்க. ரொம்ப தரமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு, நிறைய பேர் வந்து இங்கே அந்த காஃபியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் வந்து திருச்செந்தூர் வந்தாலும் இந்த உதயம் காஃபிங்கிற இடத்துல வந்து நீங்கள் டீ காஃபி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இவங்க 120 கறவை மாடு வச்சு பாலை கறந்து அதுலேருந்து அவங்க வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே உள்ளுக்குள்ளே போகலாம். இங்கே பாரு, நிறைய ஐயப்ப பக்தர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வழி சார். இதுதான் வந்து மாஸ்டர், இந்த காஃபி ஷாப்போட மாஸ்டர். பார்த்துக்கங்க. எல்லாரும் வந்து இங்கே வந்து காஃபி சாப்பிட்டு பயன்பெறுங்கள். நல்ல ஒரு காஃபியை எங்கே கிடைக்குங்கிற தெரியப்படுத்திட்டோம். கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நல்ல காஃபியை எல்லாருமே சாப்பிடுங்க. நான் காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஒரு நல்ல காஃபி சாப்பிட்றதுக்கு. எனக்கு சரியான காஃபி எங்கேயுமே கிடைக்கல. இப்போ தான் ஒரு நண்பர் சொன்னார், உதயம் காஃபி கார்னர், அங்கே டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்கன்னு. நானும் இப்போ காஃபியை சாப்பிட போகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து உதயம் காஃபி கார்னர். நீங்கள் வந்து திருச்செந்தூர் வந்தாக்க இந்த உதயம் காஃபி கார்னர் வந்து காஃபி டீ சாப்பிடுங்க. நான் காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நல்ல காஃபி டீ சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு தான் சொன்னார் இந்த கடையில் வந்து சாப்பிடுங்கன்னு. இது எங்கே இருக்குன்னா, காரு பைக்கு வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ராக பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கடையிலேருந்து நான் ஒரு காஃபி வாங்கியிருக்கேன். இப்போ இது சாப்பிட்டு பார்க்குறோம். பரவாயில்ல. நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சாப்பிட்ற மாதிரி அந்த காஃபி இருக்குது. நல்லா இருக்குது. 120 கறவை மாடை வச்சு அந்த கறவை மாட்டிலேருந்து பாலை கறந்து இவங்க காஃபி போடுறாங்க. அதெல்லாம் இது நல்லா இருக்குது. எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. உதயம் காஃபி கார்னர், திருச்செந்தூர். இவ பாருங்க, இந்த உதயம் காஃபி கார்னரில் வந்து அவங்களே வந்து காஃபி அரைச்சி அவங்க வந்து காஃபி போடுறாங்க. அந்த அரைக்கக்கூடிய மிஷினை தான் பார்த்துட்டு இருக்கோம், லைவாக பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அதை வடிகட்டி அப்படியே வந்து ஃபில்டர் காஃபி போடுறாங்கல்ல, அதுக்கான எக்யூப்மெண்ட் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அந்த மசாலா கடலை, இந்த உருண்டை, இது எல்லாமே வந்து இவங்க வீட்டிலே வந்து வீட்டு முறைப்படி செய்கிறாங்க. இந்த உதயம் காஃபி கார்னரில் இதுவும் வந்து சேல்ஸ் ஆகுது. இது வீட்டு முறைப்படி இருக்கக்கூடிய இதற்கு ஒரிஞ்ச உருண்டை, மசாலா கடலை, முறுக்கு, இது எல்லாமே இவங்க வீட்டிலே செய்கிறாங்க. சீடை அது. ஓ, இது வந்து மசாலா கடலை கிடையாது, சீடை. இது சீடை, இது பொடிக்கடலை உருண்டை. சீடை, இது பொரிக்கடலை உருண்டை. தேங்காய் பால் முறுக்கு. சீடை, பொரிக்கடலை உருண்டை, தேங்காய் பால் முறுக்கு, இது 3யுமே வந்து இவங்க வீட்டிலே வந்து வீட்டு முறைப்படி செஞ்சு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அண்ணன் வந்து உதயம் காஃபி கார்னர் அவங்களோட ரிலேட்டிவ். அவர் வந்து ஓனரை வந்து பார்க்க போன கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு. அதனால் அவர் சொந்தக்காரர். இவர் வந்து அந்த கடையை பற்றி நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லுவார். திருச்செந்தூர் உதயம் காஃபி பார், காஃபி கார்னர், திருச்செந்தூர் உதயம் காஃபி கார்னர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம கடை எத்தனை வருஷமாக இருக்கு சார்? 15 வருஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 120 கறவை மாடு வச்சு அதுலேருந்து பாலை கறந்து நீங்கள் காஃபி போட்டு சொன்னாங்க. உண்மைதானே அது? கொஞ்சம் பால் வந்து கடை வந்து 10 மணிக்கு முடிச்சு பால் காலையாக. ஓ, கறவை பால் முடிச்சிச்சு அப்படின்னாக்க நீங்கள் எந்த நேரம் கடை க்ளோஸ் பண்ணிடுவீங்க? 10 மணிக்கு கறந்த பால் வீட்டு போச்சுன்னா நண்பர்களை அவங்க வந்து அந்த 120 மாட்டிலேருந்து பால் கறந்துட்டு வராங்கல்ல, அந்த பால் வீட்டு போச்சுன்னா அப்படியே கடை க்ளோஸ் தான். இந்த பாக்கெட் பாலை ஊற்றி பணஞ்சு பாதிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடையாது.
தரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த திருச்செந்தூரில் வந்து இந்த உதயம் காஃபி கார்னர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் இப்போ வந்து இந்த 20 வருஷமாக இருக்குது. இப்போ 15 வருஷமாக இருக்குது இதே இடத்துல. ரொம்ப சந்தோஷம் சார். காஃபி டீ, இப்போ டீயில் வந்து என்னென்ன வகைகள் கொடுக்குறீங்க? நாட்டு சக்கரை டீ, நார்மல் டீ, நாட்டு சக்கரை டீ. காஃபியில் ஃபில்டர் காஃபி கொடுங்க. அதான் இப்போ எப்படி பண்ண பார்த்தேன், பயங்கரமாக வச்சுருக்கீங்க. நீங்களே வந்து சொந்தமாக வந்து காஃபி கொடுங்க. அலசி வந்து காஃபி சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இவர் அண்ணன் வந்து இந்த உதயம் காஃபி கார்னரோட ஃபுல் இன்சார்ஜ் அவர் தான். இவர் வந்து ஓனரோட சொந்தக்காரரு. இவர் தான் வந்து இவரோட ரிலேட்டிவ். ஆனால் இந்த கடையோட முழு நிர்வாகம் தான். அதில் பார்த்துங்க, இவர் பூஜையை பார்த்துங்க. யார் உதயம் காஃபி கார்னர் வந்தாலும் இவரே பார்த்துட்டு இந்த கடை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே காஃபி சாப்பிடுங்க. உதய காஃபி பார்ல இப்போ எல்லாமே ரிலேட்டிவ் தான். அதான் நிறைய பேர் வந்துங்க வேலைக்கு ஆள் இந்த கடையில் எல்லாமே சொந்தக்காரங்க தான். சாரும் வந்து ஒரு சொந்தக்காரர் தான் அவங்க. இவர் சார் இங்கே தான் இருப்பார். இவங்க அந்த 4-5 பேரை பார்த்துக்கோங்க. இந்த கடைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க இந்த கடை தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி சாப்பிடுங்க. உதயம் காஃபி பார் திருச்செந்தூர். இங்கே பாருங்க, இது என்ன தெரியுதா? நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபி அதை பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? நம்ம தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகிறதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் கும்பகோணம் டிகிரி கேப்புன்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ காணாமல் போயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க இந்த மாதிரி பித்தளை கப்பில் தான் காஃபி கொடுப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு பித்தளை டவராவில் நம்ம வந்து இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உதயம் காஃபி கார்னரில் நம்ம காஃபி சாப்பிடலாம். இதில் தான் போட்டு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். பித்தளையில் ஒரு டவரா, ஒரு கப்பு, டவரா செட்டு யூஸ் பண்ணிக்க. செம்மையாக இருக்கு. நானும் குடிச்சு பார்த்தேன். நல்லா இருக்கு. நண்பர்களை, இப்போ வந்து தமிழ்நாடு தெலுங்கு குலாலர் சமூக பொது மடாலயம் இருக்கு பார்த்தீங்களா? இதில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இன்னைக்கு இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இதில் வந்து ஒரு நாளைக்கு 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு சிங்கிள் ரூம் வந்து தனியாக கொடுத்துறாங்க. இது எங்கே இருக்குன்னாக்கா எங்கே போகிறேன் அப்படியே மெயின்லேயே. இப்போ நம்ம அந்த மெயின் இருக்கு பார்த்தீங்களா? அங்கேருந்து நம்ம உள்ளே வர்றோம்ல, அந்த உள்ளே வர்ற அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ரூம் இருக்குது. இந்த நடந்து எல்லாரும் வர பார்த்தீங்களா? இதுலேயே வந்து அப்படியே திருப்பினோம்னா இந்த தமிழ்நாடு தெலுங்கு குலாலர் சமூக பொது மடாலயம் இருக்குது. ஒரு நாளைக்கு 800 ரூபா தனியாக வந்து ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. 2 பேர் தங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்த கோடிக்கு அத்தனை பேருமே இதை வந்து பயன்படுத்திக்கங்க. இப்போ வந்து நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்க, இந்த ஷெட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷெட்டோட நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்க தமிழ்நாடு தெலுங்கு குலாலர் அவங்களோட இங்கே பாருங்க, எய்த்தாப்பில் நான் காமிக்கிறேன். எய்த்தாப்பில் இருக்கா தமிழ்நாடு தெலுங்கு குலாக திருமண மண்டபம்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த திருமண மண்டபத்தில் தான் நாம் வந்து அந்த ரூம்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, தமிழ்நாடு தெலுங்கு குலால திருமண மண்டபம், லாட்ஜு, கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்குது. அது வழியாக அந்த பாருங்க, அதுக்கு எய்த்தாப்பில் இது வழியாக உள்ளே போயிட்டு அந்த மாடிப்படி இருக்கு பார்த்தா, இது வழியாக மேலே போயிட்டு நம்ம ரூமில் தங்கிக்கலாம். இது வந்து கீழே திருமண மண்டபம், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு அருமையான குட்டி ஹோட்டல் இருக்கு. அந்த குட்டி ஹோட்டலில் வந்து சூப்பராக வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே வந்து சுட சுட கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, அதே சுட சுட வந்து இவங்க வந்து பூரி செட்டு 35 ரூபா, இட்லி வந்து 5 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கு. அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே நேராக இங்கே வந்து இதுலேருந்து அப்படியே எங்கே பாருங்க, இந்த தமிழ்நாடு தெலுங்கு குலாலர் சமூக பொது மடாலயத்தை தங்கிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி திருமணம்னா, இப்படி திருமணம் அப்படின்னாக்க நேராக இது கோவிலுக்கு போகிற இடம். இது வந்து நேராக கோவிலுக்கு போயிடும். இந்த ரோடு மெயின் ரோட்டில் தான் இந்த மண்டபம், இந்த தங்கும் விடுதி இருக்குது. எல்லாரும் பயன்படுத்திங்க.